ஹலோ நண்பா. பல வருடங்களுக்கு பிறகு எஃப்சிஐ அதாவது ஃபுட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியாவிலேருந்து ஒரு புது அறிவிப்பு வந்திருக்கு. நிறைய பணியிடங்கள்ங்க இந்த ஃபுட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியாவில் ஆல்மோஸ்ட் எல்லா படிப்புக்குமே பணியிடங்கள் இருக்குது. இது என்ன மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி, என்ன தகுதி, என்ன சம்பளம் எல்லாத்தையுமே டீட்டெயில்டாக நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். முக்கியமாக தேர்வும் தமிழ்நாடு, பணியிடமும் உங்களுக்கு தமிழ்நாட்டில் இருக்குது. அதாவது ஜோன் வைஸ் பிரிச்சுமே வேக்கன்சி வந்துடும். எனக்காக இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும், வேலை தேடுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிட்டு மட்டும் கண்டினியூ பண்ணுங்க. டேரெக்டாக டைம் வேஸ்ட் பண்ணாமல் கண்டென்ட்குள்ளே போயிடலாம். இந்த ஒரு வீடியோவை அப் டு எண்டு வரையும் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த எஃப்சிஐயில் என்னென்ன போஸ்டிங் இருக்குது, என்னென்ன எலிஜிபிலிட்டி, அப்புறம் என்ன சேலரி எல்லாமே அப் டு டீட்டெயில்டாக உங்களுக்கு தெரிய வந்துடும். ஓகே இப்போது இந்த எஃப்சிஐ தொடர்பாக ஒரு நியூ நோட்டீஸ் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் தான். ஓகே இந்த நியூ நோட்டீஸ் மூலமாக நமக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா, இந்த ஃபுட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியாவில் இருக்கக்கூடிய வேக்கன்சி ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட 5 வருடங்களாக ஃபில் பண்ணக்கூடிய வேக்கன்சி எல்லாத்தையுமே விரைவில் எடுக்க போகிறாங்களாம். எஃப்சிஐ அதுக்கான ஒர்க்கை ஃபாஸ்டராக பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகே, அப்படி இந்த ஃபுட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியாவில் என்னென்ன வேக்கன்சி தான் இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா 2024 படி எவ்வளோ வேக்கன்சி அப்படிங்கிறத இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இதில் போஸ்ட் அண்ட் கேடர் பாருங்கள், கேட்டகரி பார்த்துக்கோங்க. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த மேனேஜர் லெவல் கேட்டகரிஸ் எல்லாமே வரும். ஓகே, மேனேஜர், ஜென்ரலு அப்படி இப்படின்ட்டு. ஸோ இதில் நம்ம சவுத்து ஜோன் வேக்கன்சிஸ் பாருங்கள். சவுத்து ஜோன் மட்டும் உங்களுக்கு தனியாகவே வந்து கொடுத்துருக்காங்க. ஓவராலாக இந்தியா முழுவதும் 6221 வேக்கன்சி அப்படிங்கிறதையுமே அப்டேட் பண்ணியிருக்காங்க. இதில் இன்ஜினியரிங் கேடரும் வருது. ஓகே, ஸோ இந்த மாதிரி வேக்கன்சிஸ்க்கெலாம் நீங்கள் எனி டிகிரி முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அப்புறம் இன்ஜினியரிங் பிடெக் முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். இது எல்லாமே பார்த்திங்கன்னா மேனேஜர் லெவல் போஸ்டிங்க. ஸோ நோட் பண்ணிக்கோங்க, இதில் வந்து ஒரு 6200 வேக்கன்சி. அடுத்து வந்து பாருங்கள், இது வந்து இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி. இதில் கேட்டகரி வைஸ் பிரித்து கொடுத்துருக்காங்க. இதுலேயுமே பார்த்தீங்கன்னா ஹியூஜ் வேக்கன்சி இருக்குது. இதில் இந்த டெக்னீஷியனாக இருக்கட்டும், இந்த மாதிரி வேக்கன்சிஸ் எல்லாமே ஃபில் பண்ணுறாங்க. இதுலேயுமே பிடெக் முடித்தவங்க, எனி டிகிரி முடித்தவங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, இந்த ஃபுட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா வேக்கன்சிக்கு ஏன் இவ்வளோ பேர் வெயிட் பண்ணுறாங்க அப்படின்னா, இதில் வந்து எல்லா படிப்புக்குமே ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்க. 8th 10th முடித்தவங்களுக்கு அசிஸ்டண்ட்டு, பியூனு அந்த மாதிரி வேக்கன்சிக்கு தனியாக நோட்டிஃபிகேஷன் வரும். எனி டிகிரி முடித்தவங்களுக்கு பிடெக், டிப்ளமோ எல்லாருக்குமே இதில் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஓகே, உதாரணத்துக்கு இது கடந்த முறை வந்த நோட்டிஃபிகேஷன். இதில் வந்து என்னென்ன வேக்கன்சி ஃபில் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பாருங்கள். வேக்கன்சி விடுறப்பே நார்த் ஜோன், சவுத் ஜோன்னு பிரித்து கொடுத்துருப்பாங்க. கடந்த முறை பார்த்திங்கன்னா சவுத் ஜோனில் ஜேஇ எடுத்திருந்தாங்க, ஜூனியர் இன்ஜினியர் எடுத்திருந்தாங்க சிவிலில். அப்புறம் ஸ்டெனோ வேக்கன்சியாக இருக்கட்டும், AG3 ஜென்ரல் இந்த வேக்கன்சியை நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி. அப்புறம் அக்கௌண்ட்ஸு, டெக்னிக்கல், டெபார்ட்டு இந்த மாதிரி வேக்கன்சியுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எடுத்திருந்தாங்க கடந்த முறை. இந்த முறை கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷத்துக்கிட்ட ஆயிடுச்சு புதுசாக ரெக்ரூட்மெண்ட் விட்டு. அதனால் வேக்கன்சி இன்னுமே வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்கும். இப்போ ரீசெண்டாக ஒரு நோட்டீஸை ரிலீஸ் பண்ணியிருந்தப்போ அப் டு 33,000 வரையும் வேக்கன்சி இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. இதில் இந்த ஜூனியர் இன்ஜினியர் வேக்கன்சிக்கெலாம் பிடெக் சிவில் இன்ஜினியரிங் முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். இல்லை அப்புறம் நான் டிப்ளமோ தான் முடிச்சிருக்கேன் அப்படின்னா, டிப்ளமோ முடிச்சிருந்தாலும் தகுதி, பட் 1 year எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. பிடெக்னா எக்ஸ்பீரியன்ஸ் தேவையில்ல, ஃப்ரெஷர்ஸ் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதில் வரக்கூடிய அந்த ஜூனியர் இன்ஜினியர் வேக்கன்சி சிவில், எலக்ட்ரிக்கல் என்னென்ன இருக்கோ அது அதுக்கு பிடெக்கோ இல்லை டிப்ளமோ ப்ளஸ் 1 year எக்ஸ்பீரியன்ஸோ அப்ளை பண்ணிக்கலாம். ஸ்டெனோகிராஃபருக்கு வழக்கமான எலிஜிபிலிட்டி தான், எனி டிகிரி முடிச்சிருக்கணும். ப்ளஸ் ஸ்டெனோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இங்கிலீஷ்லேயும் உங்களுக்கு வந்து பக்காவாக தெரியணும். அதே மாதிரி பாருங்கள், ஏஜி ஜென்ரல் இதுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா கிராஜுவேட் டிகிரி இன் எனி டிசிப்ளின் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, இதெல்லாம் பார்த்திங்கன்னா தான் உங்களுக்கு வந்து அந்த உணவுத்துறை, பாதுகாப்பு அந்த அதிகாரி அது ரிலேட்டடில் உங்களுக்கு பணியிடங்கள் இருக்கும். அடுத்து ஏஜி அக்கௌண்ட்ஸ், இதுக்கு வந்து பேச்சுலர் டிகிரி இன் காமர்ஸ் பிகாம் முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அப்புறம் ஏஜி டெக்னிக்கல் இருக்குது. இது வந்து ஃபுட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா வேக்கன்சியாக இருக்கிறதுனால இங்கே டெக்னிக்கல்னால் இந்த ஃபுட் ரிலேட்டட், அக்ரிகல்ச்சர் ரிலேட்டட் இது தான். ஓகே, வழக்கமாக வேறு டிபார்ட்மெண்ட்டில் பார்த்திங்கன்னா டெக்னிக்கல்னால் சிவில், மெக்கானிக்கல் அந்த மாதிரி இருக்கும். பட் இங்கே டெக்னிக்கல்னால் பிஎஸ்சி அக்ரி முடித்தவங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைனா பிஎஸ்சி வந்து இதில் ஏதோ ஒன்றுத்தில் முடித்தவங்களுக்கு, அப்புறம் பிடெக் வந்து ஃபுட் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, அக்ரிகல்ச்சர், பயோடெக் இதில் ஏதாவது ஒன்று முடித்தவங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ஏஜி டெபார்ட் பாருங்கள், இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா எனி டிகிரி முடித்தவங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்புறம் ஹிந்தி இருக்குது, அது நமக்கு தேவையில்லை.
ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நோட்டிஃபிகேஷனு இதே மாதிரியே ரிலீஸ் பண்ணுவாங்க. ஆன்லைன் எக்ஸாமினேஷன் இருக்கும். உங்களுக்கு வந்து ஃபேஸ் 1 ஃபேஸ் 2 அப்படின்னு சொல்லி ஃபேஸ் 1 வந்து பார்த்திங்கன்னா வழக்கமாக ஒரு வங்கி தேர்வுக்கு என்ன சிலபஸோ அதே மாதிரியே தான் இருக்கும். ஃபேஸ் 2 வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆன்லைன் எக்ஸாமினேஷன் தான். ஃபேஸ் 2 அப்படிங்கிறது ரெஸ்பெக்டிவ் பேப்பர் தொடர்பாக இருக்கும். அந்த டெக்னிக்கல் எக்ஸாம்ஸ் தொடர்பாக இருக்கும். ஓகே, அந்தந்த போஸ்ட் தொடர்பாக அது தொடர்பாக உங்களுக்கு வந்து கேள்விகள் இருக்கும். நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆகட்டும், நான் டீட்டெயில்டாக என்னென்ன படிக்கணும் என்னென்ன விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்கிறேன். இப்போதைக்கு நீங்கள் இந்த ஓல்டு நோட்டிஃபிகேஷன்லாம் எடுத்து வச்சு பாருங்கள். இந்த நியூ நோட்டீஸ் பற்றி நார்த்து சைடு பெரிய பெரிய யூடியூப் சேனல்ஸ்லலாம் வீடியோஸ் போட்டிருக்காங்க. நீங்கள் போயிட்டு செக் பண்ணுங்கள். நான் வீடியோ போடுறேன்னு கிடையாது, நீங்களே போய் கிராஸ் செக் பண்ணிக்கலாம் இவன் சொல்கிறது உண்மைதானா அப்படிங்கிறதையுமே. ஏன்னா உங்களுக்கே தெரியும், யூடியூப் போனாலே தெரியும் இருக்கா இல்லை, யார் யார் போட்டிருக்கா, அவங்களாம் ட்ரஸ்டபுளாக, உண்மையிலே இந்த எக்ஸாம் வரப்போதா அப்படிங்கிறது எல்லாமே. ஏன்னா நம்ம மற்ற சேனல் மாதிரி சும்மா வரப்போகுது அப்படிலாம் கிடையாது. ஏதாவது ஒரு பேப்பர் ஆடோ இல்லை இந்த மாதிரி ஒரு ஆதாரமோ அதுவும் கவர்மெண்ட் தரப்புலேருந்து இருந்தால் மட்டும்தான் நான் உங்களுக்கு வீடியோவாகவே போஸ்ட் பண்ணுவேன். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், வேக்கன்சி வரப்போகுது அப்படிங்கிற அப்டேட் கொடுத்துருக்காங்க. டீட்டெயில்டான நோட்டிஃபிகேஷன் வரட்டும், ஷார்ட் நோட்டீஸ் வரட்டும், எல்லாத்தையுமே நான் நிச்சயமாக உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். நீங்கள் எந்த படிப்பு படிச்சிருந்தாலும் இந்த எஃப்சிஐயில் உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அதுவும் இந்த உணவு பாதுகாப்புத்துறை ரொம்பவே ஒரு ரேரான டிபார்ட்மெண்ட் அப்படின்னே சொல்லலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய பேருக்கு வீடியோ ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர் அண்ட் பை. டாட்டா.